அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரசம் தான். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளியை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 வெந்தயம், 2 கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இடித்து வச்சு இப்போது நம்ம அதை தாளிப்பு முறையை பார்க்கலாம். வாங்க இப்போ ரசம் தாளிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆல்ரெடி சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோடனே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 2-3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது எண்ணெய் சூடாக அப்புறம் இந்த கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இப்போ இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் தக்காளியும் அதில் ஊற்றிக்கிறேன். அது கொதி வரும்போது இந்த மிளகு, சீரகம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது கொதி வரும்போது போட்டு இறக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் அது கொதி வரட்டும். இப்போது ஒரு மூடியை போட்டு இந்த ரசத்தை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வர்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் திரும்ப அந்த சாமானை போட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ கொதி வரா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதில் போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கட்டி பெருங்காயம் அதையும் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுட்டேன். இப்போ அது கொதி வர ஸ்டேஜில் இப்போ அதை நம்ம கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொதி வரா மாதிரி இருக்கட்டும். உங்களுக்கு என்னுடைய செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டுருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்க